ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்வு விவரம் விரைவில் வெளியாக இருக்கிறது. பேருந்து கட்டணம் உயர்வு தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நிறைவடைந்த நிலையில் ஓரிரு நாட்களில் கட்டண உயர்வுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானம். தற்போது தமிழகத்தில் இந்த பேருந்து உயர்வு கட்டணமானது உயர்வு எதற்காக திடீரென்று இந்த பேருந்து உயர்வு கட்டணம் வெளியாக இருக்கிறது? முழு விவரங்கள். போக்குவரத்து துறையில் மொத்தம் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்படுகின்றன. இந்த 8 போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக தினசரி 20,500க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் நாளொன்றுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த பேருந்துகள் இயக்கத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் தினசரி 17 லட்சம் லிட்டர் டீசல் என்பது பேருந்து இயக்கங்களுக்காக செலவிடப்படுவதாக அரசு தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளுக்கு நாள் அந்த டீசல் விலை உயர்வு என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பேருந்துகளுக்கான உதிரி பாகங்களுடைய விலையும் உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் இயக்க செலவுகள் என்பது அதிகரித்திருப்பதன் காரணமாக போக்குவரத்து கழகங்கள் வெகுவாக நஷ்டத்தில் இயங்குவதாக தரவுகள் என்பது சொல்கின்றன. நாளொன்றுக்கு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக தினசரி 17 கோடிக்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொள்வதாக தரவுகள் இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அரசு போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. அரசு போக்குவரத்து கழகங்களுடைய தினசரி இயக்க வருவாய் என்பது 39.3 கோடி ரூபாயாகவும், செலவு என்பது 57.68 கோடி ரூபாயாகவும், பற்றாக்குறை என்பது 18.65 கோடி ரூபாயாகவும் இருப்பதாக தரவுகள் சொல்கின்றன. 2018ஆம் ஆண்டு தான் கடைசியாக பேருந்துகளுக்கான அந்த திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பயண கட்டணம் என்பது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அண்டை மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழகத்தில் பேருந்துக்கான பயண கட்டணம் என்பது வெகுவாக குறைவாக இருப்பதாக தொடர்ச்சியாக போக்குவரத்து கழகங்கள் தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ₹1.10 கர்நாடகாவில் ₹1 ஆந்திராவில் ₹1.08 கட்டணம் வசூலிக்கப்பட்டால் தமிழகத்தில் 58 காசுகள் மட்டுமே 1 கிலோமீட்டருக்கான கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மற்ற அண்டை மாநிலங்களில் தொடர்ந்து இந்த டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப தொடர்ச்சியாக அந்த பேருந்துகளுக்கான கட்டணத்தை உயர்த்திவிட்ட சூழலில் தமிழகத்தில் இன்னுமுமே அந்த கட்டணம் என்பது உயர்த்தப்படாத சூழல் என்பது இருந்து வருகிறது. இது அரசு பேருந்துகள் மட்டுமல்லாமல் தனியார் பேருந்துகளுக்கும் இதே கட்டணம் என்பதன் காரணமாக தனியார் பேருந்துகளும் நஷ்டத்தில் இயங்குவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. இதன் காரணமாக தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்றாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் தமிழக போக்குவரத்துறை ஏன் புதிய கட்டணத்தை நிர்ணயம் செய்யக்கூடாது? குறிப்பாக டீசல் விலை என்பது கடுமையாக உயர்ந்து விட்டது. 2018 பார்த்தோம் என்றால் ₹62 இருந்த டீசல் விலை தற்போது ₹92 வரைக்கும் உயர்ந்து விட்டது. அதேபோல் பேருந்துகளுக்கான உதிரி பாகங்களுடைய விலை என்பது 30% இருந்து தற்போது 60% வரைக்கும் உயர்ந்து விட்டது. எனவே பேருந்துகளுக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்கு குறித்து போக்குவரத்துறை முடிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியதன் அடிப்படையில் போக்குவரத்து ஆணையர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கருத்துருக்கள் என்பது பெறப்பட்டிருந்தது. குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் என பல தரப்பினரிடமும் அந்த கருத்துருக்கள் என்பது பெறப்பட்ட ஒரு சூழலில்
தற்போது திருத்தியமைக்கப்பட்ட பேருந்து கட்டணத்திற்கான அறிக்கை என்பது அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தனியார் பேருந்துகளுக்கான கட்டணம் மட்டுமே உயர்த்துவதற்கு அரசு தரப்பில் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகளை பொறுத்தமட்டில் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. இயக்க செலவுகள் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. இருந்தபோதும் கூட பொதுமக்களுக்கு எந்தவித சுமையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக தமிழக அரசின் சார்பில் இயக்கப்படக்கூடிய அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகளுக்கு அந்த திருத்தியமைக்கப்படக்கூடிய அந்த புதிய கட்டணம் என்பது அறிவிக்கப்படாது எனவும், பதிலாக தனியார் பேருந்துகளுக்கு மட்டுமே அந்த திருத்தியமைக்கப்படக்கூடிய அந்த கட்டணம் என்பது செயல்படுத்தப்பட இருப்பதாக போக்குவரத்துறையின் சார்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் தனியார் பேருந்துகள், அதாவது மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய தனியார் பேருந்துகள், 2 அல்லது 3 மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய பேருந்துகள், அதாவது நிலை பேருந்துகள் என்று சொல்வார்கள், அத்தகைய பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் ஆகிய இந்த தனியார் பேருந்துகளுக்கு மட்டும் திருத்தியமைக்கப்பட்ட இந்த புதிய கட்டணம் என்பது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட இருக்கிறது. போக்குவரத்துறை வெளியிடப்படக்கூடிய அந்த கட்டண விவரங்களின் அடிப்படையில் தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் அத்தகைய கட்டணத்தை வசூலிப்பதற்கான நடைமுறையும் துவக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் தனியார் பேருந்துகளுக்கான திருத்தியமைக்கப்பட்ட கட்டணம் மட்டுமே வெளியாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் அரசு பேருந்துகளுக்கு கட்டணம் உயர்வு இல்லாவிட்டால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காரணம், செலவினங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அரசே போக்குவரத்து கழகத்திற்கு ஏற்படக்கூடிய செலவினங்களுக்கு ஏற்ப கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தனியார் பேருந்துகளை பொறுத்தமட்டில் 4500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகளுக்கு மட்டும்தான் கட்டணம் என்பது உயர்த்தப்பட இருக்கிறது. அரசு பேருந்துகளுக்கு கட்டண உயர்வு என்பது இருக்காது. அதே சமயம் அரசு பேருந்துகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்பீட்டை சரி செய்திட தமிழக அரசே கூடுதலான நிதியை போக்குவரத்து கழகங்களுக்கு விடுவிக்கும் எனவும் போக்குவரத்துறையின் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் விரைவில் அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.